தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? திமுகவுக்கு கடும் அதிர்ச்சியாம். அடித்து தூக்கும் தாவைக்காவா? வெளியான கருத்து கணிப்பு. வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு வரை கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ஒற்றிதான் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே செய்து வருகிறதா. அதாவது ஆளும் அரசான திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்து வேண்டும் நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாட்டில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் கூட தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்றவர்கள் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் தான் தமிழகத்தில் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. அதாவது 8 மாவட்டங்களில் வன்னியர் சமூகத்தின் பட்டியலை சமூகத்தினர் அடர்த்தியாக வசிக்கும் 40 சட்டமன்ற தொகுதிகள் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக முன்னிலை வைக்கிறது என்ற நிலைப்பாடுதான் உருவாகி இருக்கிறதா. அதாவது தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காகவே மத்திய உள்துறையில் நகர்த்திய ரகசிய கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகியுள்ளதாம். இந்த சர்வேயின் முடிவுகள் என்ன சொல்வதென்றால், திமுகவிற்கு அதிர்ச்சியையும் விஜய் தலைமையிலான தாவைக்கா தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது தாவைக்கா தொண்டர்களை தற்கூறிகள் என திமுகவும் அக்கட்சியின் அனுதாபிகளும் சமூக வலைதளங்களில் ஏராளமாக வருத்தெடுத்து வருகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் சட்டை செய்யாமல் தான் தாவைக்கா தரப்போது அந்த சமூகத்தில் திருடிப்பது மக்களின் நிலைமனலை கண்டிப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றி சத்தமில்லாத செல்வாக்கை அதிகரித்து வருகிறதா. சில மாதங்களுக்கு முன்பு கூட விஜய் சுமார் 20% வாக்குகள் மட்டுமே கிடைக்கலாம் என கூறப்பட்டு வந்த நிலையில் இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழகத்தில் 40% அளவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கிறதா. அதாவது இந்த நிலையில் தான் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலுமே எடுக்கப்பட்ட மத்திய உளவுத்துறை தரப்பில் 2 கட்டமாக எடுக்கப்பட்ட சர்வே திமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக தமிழகத்தில் 90 இடங்களும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு 35 இடங்களும், தாவைக்காவுக்கு 70 தொகுதியிலும் கிடைக்கலாம் என தெரிய வந்துள்ளதா. அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பிறகு தமிழகத்தில் தாவைக்காவுக்கு உள்ள செல்வாக்கு என்பது குறித்து மத்திய உளவுத்துறை சர்வே ஒன்றை எடுத்த கருத்து கணிப்பு ஒன்று வெளியிருக்கிறது. அதில் திமுக கூட்டணிக்கு 90 தொகுதிகள் வெற்றி பெற்று முதலிடம் வைக்கிறதா, 70 தொகுதிகளில் தாவைக்கா வெற்றி பெற்று என கூறப்படுகிறதா. அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் 35 இடங்கள் மட்டுமே வெற்றி பெறும். அதாவது 3வது இடத்திற்கு கூட கண்டிப்பாக அதிமுக தள்ளப்படலாம் என்ற வாய்ப்புகள் எல்லாம் தெரிய வந்துள்ளதா. நாதாவுக்கு ஒரு தொகுதியில் மீதமுள்ள 38 தொகுதிகளில் கண்டிப்பாக இழுபறியும் நீடிக்கும் என கூறப்படுகிறது. அதாவது திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 8 மாவட்டங்களில் வன்னியர் சமூகத்தின் ஒரு அடர்த்தியாக வசிக்கும் 40 சட்டமன்ற தொகுதிகள் கண்டிப்பாக தாவைக்கா தான் அதில் முன்னிலை இருப்பதாக இந்த சர்வேயின் கருத்து கணிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது.